நாம் ரசத்திற்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து விடலாம். நன்றாக ஒரு கொதி வரவும் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் ரசம் ஊற்றும் பாத்திரத்தில் பிழிந்து வைத்துள்ள எலுமிச்சை சாறை ஊற்றிவிட வேண்டும். ரசம் ஒரு கொதி வரவும் நாம் இதில் கலந்து விட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கொதி வரவும் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். நாம் ரசத்தை எலுமிச்சை சாறுடன் கலந்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான எலுமிச்சை ரசம் ரெடி. இந்த எலுமிச்சை ரசத்திற்கு சைட் டிஷ்ஷாக நாம் பொட்டேட்டோ ஃப்ரையோ அல்லது சிக்கன் 65 வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். இது குழந்தைகளுக்கும் பிடித்த மாதிரி இருப்பதால் இதை செய்து பார்த்து